வணக்கம். ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர். உங்களிடத்தில் சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன், கேளுங்கள். வணக்கம். ஓம் நம சிவாயா. அதாவது இன்று சனிப்பெயர்ச்சி இன்று இன்னிலிருந்து ஆரம்பித்து விட்டது. இது சில கிரகங்களுக்கு, சில ராசிகளுக்கு நன்றாக உள்ளது, சில ராசி சரியில்லை என்று வாசகர்கள் குழம்பிக் கொண்டு இருக்கிறார்கள். இன்றுதானே ஆரம்பித்திருக்கு, உடனே சனி பகவான் இறங்கிவிட்டார் என்று நினைக்காதீர்கள். சனி பகவான் போன வாரமே சில ராசிக்கு மாறிவிட்டது. பெயர்ச்சி என்பது இன்றுதான். சனி என்பது போன வாரமே ஸ்டார்ட் ஆகிவிட்டது. அதாவது அணைக்கு தண்ணி வந்தாலே தண்ணி வந்த மாதிரி அர்த்தம், நிக்கணுங்கிறது கிடையாது. அது என்ன காஞ்சி போயிடும், மீண்டும் மாதிரி தண்ணி வரும். அதுபோல் சனி பயிற்சி இன்று. ஆனால் அதுக்கு முன்னாடி அதனுடைய திசை தொடர்கதை ஆகிவிட்டது. சரி, அது பஞ்சாங்கத்தில் ஜாதகம் பார்க்கிறவர்கள் அதை இன்னைக்காக கணித்து சொல்வார்கள். நம்ம சோழியில் அது எனக்கு கணக்கு வராது. இருந்த அன்னைக்கு சனி பயிற்சி. அதாவது இந்த சனி பயிற்சியிலிருந்து சில ராசி, 12 ராசியில் அனைத்து ராசிகளுக்குமே நன்றாக உள்ளதுதான் நான் சொல்லுவேன். இந்த ராசி சரியில்லை, அந்த ராசி சரியில்லை, அந்த ராசி உள்ளவன் பெய்யாள் ஆயிடுவான். அதான் யாரும் பெய்யாம போய் சின்ன முடியாது. கஷ்டப்பட்டா பணம் உண்டு. அதான் சாப்பாடு வாய் வழியாதான் சாப்பிட்டாகணும், வேற வீட்டுல சாப்பிட முடியாது. இருக்கிறவங்களுக்கு அதேதான், இல்லாதவங்களுக்கு அதேதான். சாப்பிட்றது எப்படி? ஒரு அள்ளிதான் சாப்பிட்டாகணும். அதே போல் டெய்லி இலையில சாப்பிட்றவங்க டெய்லி கடலை சாப்பிட, கையெழி சாப்பிடுறாங்க, அது பழகும். வசதியா சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க, கரைச்சி குடிக்கிறவங்க இருக்கிறாங்க, அது பழகும். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், அந்த ராசிக்கு பரவாயில்ல மக்கள் பயந்து கொண்டு இருக்கிறார்கள். சனி பெயர்த்து வந்து விட்டது அப்படி பயந்து, யாரும் பயப்படாது. அதில் மேசராசியில் உள்ளவர்கள் நமக்கு 7 சனி வந்து விட்டது என்று நினைக்கிறார்கள். என்ன இன்னைக்கா போடுவீங்க 7 சனி வரத்துக்கு? ஒருவன் தாய் வகுத்தில் கர்ப்ப கிரகத்திலிருந்து பனிக்கொடை வளர்ந்து வெளிவரும்போது இந்த சனி பயிற்சியா இருந்தால், அவனுக்கு மேசராசியா இருந்தால் அவன் 7 சனி கண்டிப்பாக 3 மேல 7 சனி 7.5 வருஷத்துக்கு. அதே போல் இந்த 25 வயசு, 15 வயசு, 30 வயசு உள்ளவெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களுக்கு இன்னும் 7 சனி இப்ப முடிந்து விட்டது. இன்னும் வரும், ஒரு சுற்று வரும்போது வரும். அதே மாதிரி 60 வயசு ஆனவங்களுக்கு 2வது சுற்று முடிஞ்சு 3வது சுற்று 7 சனி. இந்த 3வது சுற்று 7 சனி ஒன்றும் பண்ணாது, பாதிப்பு வராது. என்ன 70 வயசுக்கு என்ன பாதிப்பு வராது? ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாரு, இருக்கிறத வச்சு சாப்பிட்டு இருக்க வேண்டியதான், இருக்கிறத வச்சு காலத்தை ஓட்ட வேண்டியதான். ஏன்னா நோய்கள் இல்லாத இருக்கலாம். இந்த 60லயும் சில பேர் சம்பாதிச்சு வீடு மரம் வாங்குறவங்க இருக்கிறார்கள். அது சில ராசிகளுக்கு உண்டு. இதே சனி இன்னொன்று சொல்லுங்க, கேட்டுங்க. சனி பகவான் நல்லவர், கெட்டவர் அல்ல, அதுக்குள்ளே தெரிந்து கொள்ளுங்கள். சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் அல்ல, அதுக்குள்ளே தெரிந்து கொள்ளுங்கள். யார் ஒருவர் சனி பகவானை நன்றாக வணங்கி தாய் தகப்பனை நன்றாக வணங்குகிறானோ அவனை சனி பகவான் ஒன்றும் செய்ய மாட்டார். அதே போல் ஒருத்தருக்கு நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது. சனிக்கு அது பிடிக்கவே பிடிக்காது, திருட்டு பெருக்கு பிடிக்காது. சாப்பாட்டுக்கு இல்லையா கேட்டு வாங்கலாம், சனிக்கு நல்லதுதான் பிடிக்கும். அந்த மாதிரி நீங்கள் செய்தீர்கள் ஆனால் 7 சனியை 9 சனியை பிடித்தாலும் சனி பகவான் ஒன்றும் செய்ய மாட்டார். அவரும் மனிதர் தான், ஒரு கிரகம், அவர் ஒரு கடவுள். அதனால தெரிந்து கொள்ளுங்கள். நம்ம மனதை நம்ம தைரியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு 7 வந்து விட்டது, நீங்களே நினைத்து விட்டால் எப்படி? 7 நீங்க 9 ஆக்கலாம், 9 4 ஆக்கலாம், பயப்படாதீர்கள். அதே போல்
பல நாட்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சோழி பிரசன்னம் பார்க்க வாசகர்களுக்கு இந்த சோழி பார்ப்பதை நீ எந்த அளவுக்கு உன்னிப்பாக வீடியோவில் நன்றாக பார்க்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நற்பயில் பலன் கிடைக்கும். அது உண்மை, நடந்து கொண்டிருக்கிறது. சில வாசகர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். குறைஞ்சது 10 வீடியோ 20 வீடியோ பாருங்கள், அதிகம் வேண்டாம். பொழுதுபோக்குக்கு 1 மணி நேரம் செலவு பண்ணதுக்கு இதுக்கு 1 மணி நேரம் செலவு பண்ணுங்கள். அதே போல் சோழி மூலமாக சில நல்ல கருத்துக்களை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எந்த ஒரு ராசியா இருந்தாலும் சரி, குலதெய்வம் தான் மெயின். குலதெய்வத்துக்கு நீங்கள் நன்றாக வணங்கினாக உங்க கஷ்டம் நீங்கிவிடும். அதை தெரிந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் தூரமாக இருந்தால் போக முடியல. உள்ளூரில் குடியிருப்பு வசிப்பிடத்தில் அருகில் குலதெய்வத்துக்கு ஈடுபாக இருக்கும் தெய்வத்தை மனசார நேசித்து வணங்கினால் அந்த குலதெய்வம் ஏற்றுக்கொள்ளும். அதற்காக 500 ரூபாய் செலவு பண்ணிட்டு 2000 செலவு பண்ணிட்டு ஜோதிடர் சொல்லிவிட்டாரே என்று போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்க நிழல் உங்க கூட தான் இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பரிகாரம் செய்து விட்டு வந்தால் 8ஆம் இடத்துல சனி 9ஆம் இடத்துக்கு வராது, 6ஆம் இடத்துக்கு செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு போவாது. அதெல்லாம் அங்கங்க அப்படி புஸ்தகத்துல எழுதுதான் இருக்கும். பரிகாரம் என்பது மனசுக்கு திருப்தி, அது தெரிந்து கொள்ளுங்கள். பரிகாரம் என்பது மனசுக்கு திருப்தி. அதனால் எல்லா காயும் நடந்து விடுவதை நினைக்காதீர்கள். பரிகாரம் தேடி போனவங்க பரிகாரத்தோடு திரும்பி வந்தவங்களா இருக்கிறார்கள். அது நீங்களே அந்நாடு பேப்பர்ல பாக்குறீங்க, டிவியில பாக்குறீங்க. அதுதான் அது சொன்னா உங்களுக்கு சங்கடமாக இருக்கும். அதே போல் இந்த சோழி மூலமாக சொல்கிற வார்த்தை 108 சோழியை நீங்கள் துல்லியமாக மிக கருத்துக்களை நீங்கள் அடையலாம். நான் மிக துல்லியமாக சொல்கிறேன். இது நான் ஒரு ஆசிரியர் இடத்தில் கற்றுக்கொண்டுதான் இதை சொல்கிறேன். சோழி பார்க்க வருவர்களையும் உங்களுக்கு பார்க்க முடியுமா, பார்க்கலாமா வேண்டாமா என்று இந்த உத்தரவு கேட்டால்தான் பார்க்கிறேன். அதை தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல் இந்த சோழி மூலம் புத்திர பாக்கியம், திருமண தடை, தொழில் சாடம், வீட்டில் என்னென்ன சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சோழி மூலமாக தீர்த்து வைத்து விடலாம். இந்த சோழிக்கு அவர் பவர் உள்ளது. முன் அனுமதி பெற்று வாருங்கள். என்னுடைய அலுவலகம் ஈரோடு மரப்பாலம் பேபி மருத்துவமனை அருகில் சீனியம் தோட்டம் என்ற இடத்தில் செயல்படுகிறது. சோழி பார்க்கும் நேரம் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, 12 மணி வரை. காலை 7 மணி முதல் 12 மணி வரை தான் சோழி பார்க்கப்படும். அதே போல் சோழியை பார்ப்பது முன் அனுமதி பெற்று வர வேண்டும். சோழி பார்க்கும் வாசகர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள், காமெண்ட் செய்யுங்கள். என்னுடைய யூடியூப் சேனலுடைய முழு ஐடி நம்பர் ஈரோடு ஆறுமுகம் பெரியசாமி என்றால் என்னுடைய யூடியூப் சேனல் ஓபன் ஆகும். என்னுடைய செல் நம்பர் 94 459 73 170. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டால் நீ முழு விவரத்தையும் அறிந்து கொள்ளலாம். வணக்கம். ஓம் நமச்சிவாயா.